ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, என்னுடைய வாழ்க்கையே எனக்கு பிடிக்கவில்லை, இந்த வாழ்க்கையை நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்கின்றது என்று கூறி உன்னுடைய வாழ்க்கையில் பயம் என்பதை ஒரு பாகமாகவே வைத்துள்ளாயே. இப்படி பயந்து பயந்து நீ இழந்த விஷயங்களை முதலில் பட்டியல் போடு தங்கமே. பட்டியல் போட்டு சொல்ல முடியாத விஷயங்கள் அவ்வளவு இருக்கும். அதில் விலை மதிப்புடையது உனது நிம்மதியும் வெற்றியும். இவற்றில் பயம் என்ற ஒன்றாலே உன்னை விட்டு இவ்விரண்டும் தூரம் செல்கின்றது. உன்னுடைய பயத்தால் எத்தனை காரியங்கள் உனக்கு நான் பார்த்து பார்த்து அனுப்பிய விஷயங்களில் தேவையில்லாமல் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பயத்தை வைத்து இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி பதறி போய் வாழப் போகின்றாய்? தொட்டதற்கு எல்லாம் பயம், செய்யும் காரியங்கள் நல்லபடியாய் முடிய வேண்டும் என்ற பயம், பயணம் மேற்கொண்டால் நல்லபடியாக பயணிக்க வேண்டும் என்ற பயம். இப்படி ஆரம்பித்து கடைசியில் ஒருவரை நம்புவதற்கு பயம் என்ற அளவிற்கு உன் மனதை நீ கொண்டு வந்து விட்டுள்ளாய். தோல்வியின் விரக்தி, நிம்மதியில்லாத தூக்கம், மனதில் அமைதியின்மை என உன் சந்தோஷத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அனைத்து பார்வைகளையும் நீயே உன்னிடத்தில் வைத்துள்ளாய். பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழி உனக்கே உரியலான பழமொழி என்றே கூறலாம். ஆழம் தெரியாமல் கால்களை விடாதே என்றே கேட்டு உள்ளாயா? அந்த வாக்கியத்தின் மூலமாகத்தான் உன் பயத்திற்கு நான் தரும் மருந்து. உன் விஷயத்தில் உன் பயத்தை போக்க நான் வழி சொல்கின்றேன். ஆழத்தின் அளவை துரிதமாக கணக்கிட முடியாது, ஆனால் ஆழம் என்று நம்மால் உணர முடியும். அப்படி உனக்கு ஆழம் நிறைந்த விஷயங்கள் உன் வாழ்வில் இருக்கும். அதை தேடு உன்னிடத்தில். அது ஆழம், ஆனால் எவ்வளவு என்பதை நீ அறிய மாட்டாய். ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் இருக்கும். அவற்றுள் உன் கால்களை பார்த்து பக்குவமாக அடிமேல் அடியாய் எடுத்துவை. உன் மனதின் உணர்வு, அறிவின் சொல் என்று உன்னை சரியான பாதையில் எடுத்து செல்ல உதவும் யுகங்களின் உள்ளுணர்வை பொறுமையுடன் கேள். அதற்கு ஏற்றவாறு உன்னை தயாராக்கிக் கொள். நிச்சயம் ஆழத்தில் நீ வெல்வாய். உன் பயம் நீங்கி, அதனால் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. நிச்சயம் முன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நானே உன்னுடைய பலம், நானே உன்னுடைய ஆதரவு. இதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். நீ துன்புற ஒருபொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய நலன்களையே என்றும் நான் கவனமாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். இத்தனை நாள் பயந்து வாழ்ந்தது அனைத்தும் போதும். நான் உனக்காக ஒரு வாய்ப்பை தரப்போகின்றேன். திடீர் அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் நான் காட்டப் போகின்றேன். அதை நீ எப்படி கையாளுகின்றாய் என்பதை பார்க்கவே அப்பா நான் ஆவலோடு காத்திருக்கின்றேன். தங்கமே, எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். அதனால் கலங்கி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று ஒரு நாளும் எண்ணாதே. பதவியால், பணத்தால், மொழியால், ஜாதியால் உன்னை பிறருக்கு அடையாளம் காட்ட மட்டும் ஒரு நாளும் நினைக்காதே. உன்னுடைய நற்குணத்தால், நற்பண்பால் உன்னை உலகுக்கு அடையாளம் காட்டும். ஆணவமின்றி நடந்து கொள். நான் உனக்காக இருக்கின்றேன். உன்னை கைவிட மாட்டேன். என்னை சரணாகதி அடைந்தால் நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன். உனக்கு இப்பொழுது பண தேவை இருக்கின்றது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் உனக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகின்றது. அதை பயன்படுத்தி உன்னுடைய தேவைகளை முடித்து கொண்டு சந்தோஷமாக இரு தங்கமே. ஓம் சாய்ராம்.